நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன வசந்தி பண்றது? அவ எப்படி சொல்லிட்டு அவன் பின்னாடியே போறா பத்தியா? கொஞ்சமாச்சும் எம்மா நான் இல்லைன்னு என்கிட்ட போராடுறாளா? அவ பாட்டு அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்லிட்டு பின்னாடியே போய்கிட்டு இருக்கா பாரு. நம்ம பொண்ணு இதை வேணும்னே எடுத்த மாதிரி எனக்கு தோணல மைனி. ஏதோ சூழ்நிலையால தான் அவள் ஏதோ தப்பான முடிவு எடுத்த மாதிரி தோணுது. கொஞ்சம் அண்ணன் வர தட்டியும் வெயிட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் அவசரப்பட்டு அவளை அனுப்பியிருக்க கூடாது. புரியுது வசந்தி நீ சொல்கிறது. நானும் கோவத்தில் அந்த முடிவை எடுத்திருக்க கூடாது. அப்போ அவள் அப்படி பண்ணணுன்னு என்ன செய்யனே தெரியாமல் அவளை அனுப்பிட்டேன். அதை நினச்சி நான் எவ்வளோ வருத்தப்படுறேன்னு தெரியுமா? இதில் வேற அவங்க அண்ணன் வந்து என்ன பாடுபடுத்த போகிறாரோ அதை நினச்சி எனக்கு பயமாக இருக்குது. டேய் சோனி இப்படி பண்ற பொண்ணு இல்லாட்டு அவ இப்படி பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு இன்னும் வரையும் அவன் மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கு என்னமோ அந்த பையன் தான். என்னது அந்த பையனா? எனக்கு என்னமோ அந்த பையன் மேலதான் டவுட்டா இருக்கு. அந்த பையன் அன்னைக்கு நம்ம வீட்லயே இருந்தான். அப்புறம் அன்னைக்கு துணி வாங்க நம்ம ஜவுளி கடைக்கு போகும்போது ஜவுளி கடையில நின்றுகிட்டு இருந்தான். நான் யதார்த்தமா ஏதாவது துணி கிணி வாங்க வந்திருப்பான்னு கண்டுக்கலத்தே. எனக்கு என்னமோ அவன் தான் ஏதாச்சும் திட்டம் போட்டு நம்ம வீட்டு பிள்ளைய கூட்டு போயிட்டானோன்னு டவுட்டா இருக்குதே. ஆமா மைனி, எனக்கும் விஜய் சொல்றதா சரின்னு தோணுது. நம்ம வீட்டு பிள்ளை கோவக்காரி. ஆனா இப்படி தப்பான முடிவு எடுக்கிற மாதிரிலாம் எனக்கு தோணல. எனக்கு என்னமோ அந்த பையன் மேலதான் கொஞ்சம் டவுட்டாவும் இருக்கு. கொஞ்சம் விசாரிச்சுட்டு எதனால முடிவு எடுத்திருக்கலாம். அவசரப்பட்டு முடிவு எடுத்துருக்க கூடாது. ஐயோ இப்போ என் பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியலையே. யாரு பேர் தெரியாத வீட்டுக்கு என் பிள்ளைய கோவத்தில் அனுப்பிட்டேனே. அவங்க அப்பா வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல வசந்தி. என்ன எல்லாரும் அவசரமா மண்டபத்தை விட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்மளுக்கு ஒரு வார்த்தை போன் கூட பண்ணல. மைனி அண்ணன் குரலுக்கு அண்ணன் வந்துட்டான். ஐயோ வசந்தி எனக்கு பயமா இருக்கு. இந்த மனுஷன் ரொம்ப கோவப்படுவாரு. அது வேற அந்த இளைய பிள்ளை ஒரு செல்ல பிள்ளை வேற. நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு இன்னைக்கு என்ன கொன்னுருவார் வசந்தி. டேய் நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க அத்தே. மாமா கிட்ட சொல்ற விதத்துல சொன்னா மாமா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. என்ன வசந்தி, நாங்க மண்டபத்துக்கு போனோம். மண்டபத்துல என்னன்னா ஏதோ பிரச்சனை, அதனால எல்லாரும் கிளம்பிட்டாங்க சொன்னாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லாம எல்லாரும் வீட்டுல வந்து இருக்கீங்க. என்ன அது ஒண்ணு இல்லைண்ணா. சரி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு நீங்க வேற வெளியே போயிட்டீங்களா, நேரம் ஆகிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு தான் டக்குனு கிளம்பி வந்துட்டோம். ஏ வசந்தி, அங்க ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனை? நம்ம வீட்டுல எதுவும் பிரச்சனையா? அது அது வந்துங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. மாமா அப்பா நீங்க 2 பேரும் உட்காருங்க. எதுனாலும் பொறுமையா பேசிக்கலாம். என்ன ராணி, உன் மூஞ்சும் சரியில்லை. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க யாராச்சும் எதுவும் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னங்க என்னங்க ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுங்க, என்ன மன்னிச்சுக்கிடுங்க. மைனி கொஞ்சம் அமைதியா இருங்க, பொறுமையா பேசிக்கலாம். என்ன வசந்திமா, அவ ஏதோ சொல்ல வந்தா நீ எதுவும் வேணான்னு சொல்ற? என்ன நடந்துச்சு? என்னங்க என்னங்க நம்ம பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது நம்ம பொண்ணு சந்தியாவா? மாமா சந்தியா இல்ல மாமா. சந்தியா இல்லாட்டி வேற. அதுதாங்க நீங்க செல்ல பிள்ளைன்னு எப்பவும் கொஞ்சிக்கிட்டே இருப்பீல உங்க இளையமாவ சுவாணி. அவதான் நம்ம மூஞ்சில கரிய பூசிட்டு ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. என்னது, நம்ம பொண்ணு சோனிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஆமாங்க, ஊரு பெரிய தெரியாத ஒருத்தன் வந்தான். கழுத்துல தாலியை கட்டுனா. கேட்டா அவனும் நானும் காதலிச்சோன்னு சொன்னா. அப்புறம் போயிட்டாங்க 2 பேரும் போயிட்டாங்க. எவனையே தெரியலங்க, ஊரு பேர் தெரியாதவன் ஒருத்தன் வந்தான். வந்தவன் அவ கழுத்துல தாலி கட்டினா. கேட்டா நாங்க 2 பேரும் காதலிச்சோன்னு சொல்றாங்க. பார்த்தா எனக்கு இல்ல என் பிள்ளை அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா. அவ ஊர் பேர் தெரியாதவங்க கூட எல்லாம் பேருக்க மாட்டா. எனக்கு என் பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கு. மனுஷா நீர் தான் அவன் மேல இவ்வளவு நம்பிக்கையை வச்சிருக்கா. அவன் நம்ம நம்பிக்கையெல்லாம் தவிடு கூட ஆக்கிட்டு அவ பாட்டு அவன் பின்னாடி போயிட்டா. இவன் சொல்றது உண்மையா? ஆமாண்ணா, எவனையே தெரியல புள்ள கழுத்துல வந்து தாலி கட்டிட்டான். கேட்டா நானும் அவளும் காதலிக்கிறோன்னு சொன்னான். நம்ம புள்ள கிட்ட கேட்டா அதுவும் வளருது. ஆனா எனக்கு நம்ம புள்ள மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் தெரியலண்ணா. பிள்ளைங்க என் பிள்ளை அப்படிலாம் செய்ய மாட்டா. இப்ப நான் கேக்குறா, அவன் உண்மையை சொல்லுவா பாரு. என் பிள்ளைய கூப்பிடு. அவ இப்போ இங்க இல்லைண்ணா. என்னது, என் பிள்ளைங்க இல்லையா? அப்புறம் அவ பண்ண காரியத்துக்கு அவளுக்கு ஆரத்தியா எடுக்க முடியும். அதான் போடி கழுதானி வெளியே முடிக்கிட்டே அவன் பின்னாடியே போயிட்டா. யாருது என் பொண்ணை வெளியே போக சொல்றதுக்கு? என்னங்க வலிக்குதுங்க, விடுங்க. நான் ஏதோ கோவத்துல தெரியாம பண்ணிட்டேன், விடுங்க. அண்ணே விடுங்க, ஏதாச்சும் ஆயிர போது எதனா பேசிக்கலாம், விடுங்க.
விடுமா, இவ்வளவு நான் கொல்லாம விட மாட்டேன். என் பிள்ளை என் கூட அனுப்பியிருக்கா பாரு, எவ்வளவு தைரியம் தான் அப்படி அனுப்பியிருப்பா. மாமா, அத்தை தெரியாம பண்ணிட்டாங்க. உனக்கு தெரியாது விஜய், இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கல. ஒரு புருஷன் நான் எதுக்கு இருக்கேன் என்கிட்ட சொல்லாண்டாமா? இதனால நம்ம பேசி தீர்த்துக்கிடலாம். இவன் என் பிள்ளைய என் கூடயோ அனுப்பியிருக்கா பாரு, இவ்வளவு கொல்லாம விட மாட்டேன் விஜய். மாமா, அத்தைக்கு எதுவும் ஆயிட போகுது. ஆனா ஆயிட்டு போட்டு விஜய், இவெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கணும்? என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்கா. இப்படி நீங்க ரெண்டு பேரும் அடிச்சு சண்டை போட்டுட்டு இருந்தா நம்ம பிள்ளை வாழ்க்கை தான் நாசமா போகும். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் கையை எடுங்க, எடுத்துட்டு என்ன ஏதுன்னு பேசி ஒரு முடிவு எடுப்போம். நீங்க மைனி தலையில இருந்து கை எடுங்கண்ணா. ஏதோ மைனி தெரியாம செஞ்சுட்டாவ, எதனால பேசிக்கிடலாம். கை எடுங்கண்ணா. ஏன்பா அம்மாவை அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க. என்ன, உங்க அம்மா செஞ்ச வேலைக்கு உங்க அம்மாவை தலை வச்சா கும்பிட முடியும்? அப்பா, அம்மாவும் வேணும்னு பண்ணலப்பா, கோவத்துல தான் அப்படி பண்ணிட்டாங்க. எதுனாலும் பேசி முடிவெடுக்கலாம்ப்பா. ஆமாண்ணா, சந்தியா சொன்ன மாதிரி எதுனாலும் பேசி முடிவெடுத்துக்கலாம். அடுத்தது என்ன பண்றதுன்னு யோசிப்போண்ணா. சும்மா போட்டு நமக்குள்ளே சண்டை போட்டுட்டு கிடக்காண்டா. என் பிள்ளை எங்க போயிருக்கா? யார் கூட அனுப்பிச்சிருக்கா? அவனுக்கு எங்க வீடுன்னு கூட எனக்கு தெரியலையே. அப்பா, எனக்கு அவனோட அட்ரஸ் தெரியும்பா. அவர் எங்க சார் தான்ப்பா. அதான் நம்ம பிள்ளை அட்ரஸ் தெரிஞ்சிச்சுல, அவளை போய் நாளைக்கு பாத்துக்கலாம். நீங்க கொஞ்சம் கோவத்தை குறைங்க. வசந்தி, முதல்ல போய் என் பிள்ளைய பாக்கணும் வசந்தி. என்ன, நம்ம போய் பிள்ளைய பார்க்கலாம். ஆனா நான் வீட்டுல ஆடு மாடெல்லாம் அப்படியே கிடக்குமான்னு அதுகளுக்கு இறை போடணும். அதுதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். அம்மா, அதான் நானும் அப்பாவும் இருக்கல, நானும் அப்பாவும் வீட்டுக்கு போறோமா. நீங்க மாமா கூடயே இருங்க. எதுவும் பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்கம்மா. ஆமா மச்சான், நானும் தம்பியும் போய் வீட்டை பார்த்துக்கிட்டே, வசந்தி இங்கே இருக்கட்டும். நீங்க எதுனாலும் பார்த்து முடிவெடுங்க. அவசர அவசரமா ஏதாச்சும் பண்ணாதுங்க. என்ன மாப்பிள்ள, நீங்க எதுவும் கோவப்படாதீங்க. நிச்சயதார்த்தத்துல கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு சொன்னோம், ஆனா எதுவும் பேச முடியல. கொஞ்ச நாள் போகட்டும். ஐயோ, நான் எதுவும் தப்பா நினைக்கல மச்சான், அதெல்லாம் பிறகு பார்த்துக்கிடலாம். இப்போ நாங்க கிளம்புறோம். ஐயோ, மாமா போறாரே. அவர்கிட்ட வர நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி பேசணும்னு நினைச்சோம். அவர் கிளம்பிட்டா நம்ம எப்படி பேசுறது? மாமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன் மாமா. சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா, இப்போதைக்கு எங்க கல்யாணத்தை பத்தி எதுவும் பேச வேண்டாம் மாமா. எப்படியும் எனக்கு சந்தியான் தான் தெரிஞ்சிடுச்சு. கொஞ்ச நாள் போகட்டும். நீங்க சோனி பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி ஒரு வழிக்கு வாங்க மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள, எங்க நிலைமைய புரிஞ்சு நீங்க பேசுறதுக்கு. மாமாட்ட நான் இதை தான் பேசணும்னு நினைச்சேன். இப்போதைக்கு நம்ம கல்யாணம் வேண்டானே. ஆனா மாமாவே நம்ம மனசுல இருக்கிறத புரிஞ்சு அப்படியே அப்பாட்ட சொல்றாரு. மாமா மாமா நம்ம மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. நல்ல மாமா தான். சந்தியா, நான் போயிட்டு வரேன் சந்தியா. பிறகு நான் உனக்கு கால் பண்றேன், நீ அட்டென்ட் பண்ண. சரி சரி மாமா.